Hi guys, best தமிழாக்கு உங்களை வரவைக்கிறோம். This is Sudhakar Randy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 5 ஸ்ரீலீலாவோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ஸ்ரீலீலாவோட மிகப்பெரிய ஃபேன் இல்ல அவங்க எனக்கு பிடிக்கும் ப்ரோ சொல்றவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நடிச்ச படங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்படும். ஸோ மறக்காம அதை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறி கொள்கிறேன். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஆதிகேசவா 2023ல வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு டிராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் தான். ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, வைஷ்ணவ் தேஜ் நடிச்சிருப்பாங்க, ஜோஜோ ஜார்ஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதை பார்த்து நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க நல்லா ஜாலியாக அவங்க சந்தோஷமாக அவங்க கம்பெனி லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜாபை தேடி அந்த இடத்துக்கு வராரு காஸ்மெட்டிக் கம்பெனியில். அந்த இடத்துல அவர் வேலையும் செய்கிறாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி லவ்லையும் விழுந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி போய் இவங்க சந்தோஷமாக இவங்க லைஃப்பில் போயிட்டு இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைனால நம்ம ஹீரோட ஃபேமிலியை மொத்த ஃபேமிலி எப்படி போனாங்க, எதனால் போனாங்க, இவர் யார், இவரோட கதை என்ன, இப்படி எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னாக கொண்டு போய் கடைசியில் சும்மா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து பண்ணுங்க. சூப்பரான ஒரு மூவி. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி மேன் 2023ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, நம்ம நிதின் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்காரு. அவர் வந்து எப்படியாவது நம்ம இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு விட்டு ஒரு ஹீரோவாக ஆகணும்ப்பா, ஒரு படத்தில் எப்படியாவது ஹீரோவாக எப்படியே ஜெயிச்சுன்னு முன்னுக்கு வரதுக்காக ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணுவார். கடைசி வரைக்கும் இவரோட ஹீரோவா ஆகாத மாதிரியே இவர் போயிட்டுருக்க இவரோட லைஃப். இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் நம்ம ஹீரோனியை சந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோனியை ஒரு மிகப்பெரிய பணக்காரியாக இருக்காங்க. நம்ம ஸ்ரீலீலா அவரை பார்த்து லவ்வும் பண்ணுறாங்க, அவங்களும் லவ்வும் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தை பிறகு இவர் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவர் ஆகிடுவார். இப்படிலாம் போயிட்டு ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்குது. அதை இவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையா, இல்லை சிஇஓவை இருந்துக்கிட்டாரா இல்லையா, இல்லை சிஇஓ இருந்து கூட இவர் ஹீரோவாக ட்ரை பண்ணாரா இல்லையா, ஒன்று இதை சூஸ் பண்ணணும் இல்லை அதை சூஸ் பண்ணணும். ஸோ எதை சூஸ் பண்ணார், கடைசியில் என்ன தான் ஆச்சுங்கிறது தான் மொத்த கதையை சம சுவாரஸ்யமாக நல்ல காமெடி ஆக்ஷனில் கலந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஸ்ரீலீலா ஆகட்டும் நம்ம நிதின் ஆகட்டும் ரெண்டு பேரோட காம்பினேஷன் வேற லெவல் இந்த படத்தில் இருக்கும். ஸோ தமிழ் டப்பில் Disney+ Hotstarல அவைலபிளாக இருக்குது. பார்த்து பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி 2023ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க, பாலகிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் ஒரு சின்சரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதான் நம்ம ஸ்ரீலீலா, அவங்க தான் நம்ம ஹீரோனி. ஸோ அவங்கள எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் எப்படியாவது சேர்த்துன்னு சொல்லிட்டு அவரோட கனவு இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு மர்மா இவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு நம்ம ஹீரோனியான ஸ்ரீலீலாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியனா வந்து நம்ம பாலையா சார் தான் வராரு. ஸோ இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்க போறேன் அப்படி மாதிரி கார்டியனா அவங்களுக்காக நிற்கிறாரு. ஸோ அந்த கனவு அவங்க அப்பாவோட கனவு நிறைவேற்றினாங்களா இல்லையா நம்ம ஹீரோனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் சார் எப்படி இறந்து போனாரு, இன்னொரு பக்கம் பாலையா எப்படி இவங்க கார்டியனா வந்தாங்க, நம்ம பாலையாவுக்கு சரத்குமார் சாருக்கு என்ன சம்பந்தம், அப்புறம் நம்ம பாலையோட கதை என்ன, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து பாருங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா தமாகா 2022ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு காமெடியான ஒரு மூவி சொல்லலாம். தமிழில் சேம் பேரில் 2023ல் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, ரவிதேஜா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ரவிதேஜா வந்து டியூவல் ரோல் ரெண்டு பேர் டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து ஏலப்பட்டனா நடிச்சிருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக நடிச்சிருப்பார். பணக்காரனாக இருக்கிறவங்க ஏழையாக இருக்கிறவங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. அதாவது பணக்காரனாக இருக்கிற ஏழை இடத்துக்கு போகிறான், ஏழையாக இருக்கிற
அதுக்கப்புறம் பணக்காரனாக ஆள் மாறாட்டம் அளவுக்கு இவங்க சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆள் மாறாட்டம் மாறுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலா வந்து 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அவனையும் லவ் பண்ணியிருப்பாங்க, இவனும் லவ் பண்ணியிருப்பாங்க. கடைசி நம்ம ஹீரோனிக்கு தெரிஞ்ச பிறகு யாரை தான் சூஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ங்கிற மிகப்பெரிய பணக்கார உள்ள ரவிதேஜாக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம ஜெயராமான வில்லன் வந்து கொடுத்துட்டே இருப்பார். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடி ஆக்ஷன் படம் பார்க்கணும் இந்த படத்தை பாருங்க. நம்ம ஸ்ரீலீலா ஆகட்டும், ரவிதேஜா ஆகட்டும், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இருக்கு, வேற லெவலில் இருக்கு சொல்லுவேன். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா குண்டூர் காரம். 2024 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 25 வருஷம் பிரிஞ்சு போயிருக்காங்க. இவங்க 25 வருஷம் பிரிஞ்சு போன காரணம் எதுக்கு, யார், இவங்க 2 பேரை எப்படி சேர்த்து வச்சாரு, அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சாரா இல்லையா, அப்புறம் போக போக நம்ம ஹீரோனி எப்படி பார்த்தாரு, நம்ம ஹீரோனி எப்படி கனெக்ட் ஆனாங்க, அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கு ஏன் ஆக மாட்டேங்குது, எதுக்காக அவங்க ஆகாமலே பிரிஞ்சு போனாங்க, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து எப்படி பிரிஞ்சு போனாங்க, எதனால பிரிஞ்சு போனாங்க, அது காரணம் யாரு, இப்படி எல்லா விஷயத்தும் நம்ம மகேஷ் பாபு எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் போக போக ஸ்ரீலாவெல்லாம் வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. 2 பேரோட காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கும். ஸோ தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதான் கைஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் நீங்க எந்த படம் பார்க்க போறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்ரீலீலாவோட மிகப்பெரிய ஃபேன் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காம கூட ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறி கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.